வெல்கம் யூ ஆல். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். 12th இங்கிலீஷ்க்கான ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பேராகிராஃப் கொஷின் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து நமக்கு 21 to 26 கொஷின் நம்பர் 21 to 26ல் கேட்டிருப்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அலிட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு லைனை கொடுத்துட்டு அது என்ன சிமிலியா, மெட்டஃபரா, பர்சானிஃபிகேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்ட ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடியதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல் அண்ட் பி ராக். ஃபஸ்ட்டு இந்த லைனை பார்த்தீங்கன்னா இது என்ன போயம்னு கெஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எ ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்ற போயம்லேருந்து தான் வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேம் நமக்கு இஆர்சி கொஷின்லேயுமே வந்து இந்த லைன் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி ராக் அப்படின்றது வந்து என்னென்னா மெட்டஃபர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ த ஜெயிண்ட் வியர்ஸ் த ஸ்கார், ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங் அப்படின்னா இது என்ன போயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கேஷியர்னா ட்ரீ. த ஜெயிண்ட் அப்படின்றது வந்தாலோ இல்லை ஃப்ளவர்ஸ், ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு வேர்டை பார்த்தாலோ அது வந்து நமக்கு என்னென்னு தெரியணும்னா அவர் கேஷியர்னா ட்ரீ. இந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டஃபர். ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸுங்கிறது மெட்டஃபர். அண்ட் இது வந்து என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு எ வேர்ல்ட், ரிசன்டிங் சேஞ்ச். இது வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். இது வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இதை வந்து ஸ்பெல்லிங்கோட மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கேட்னு வரும்போதே நமக்கு தெரியும் இது வந்து என்ன போயம், கேசில்ங்கிற போயம். இது வந்து பர்சானிஃபிகேஷன். அண்ட் ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு. நமக்கு ஒரு கொஷின் மார்க் வந்தாலே அது வந்து நீங்கள் ரெட்டாரிக்கல் கொஷின் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் சரி இஆர்சி கொஷின்லேயும் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய லைன் தான். அவர் ஒன்லி எனிமி இஸ் கோல்டுங்கிறது வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட், லைக் ஹியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். பைத்தான் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன போயம் ஞாபகம் வரணும்னா அவர் கேஷியர்னா ட்ரீ. அண்ட் லைக் அப்படின்ற ஒரு வேர்டு வந்ததுனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிமிலின்னு சொல்லுவோம். அந்த கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் லைக் இல்லை ஆர் ஸோ ஆஸ் அந்த மாதிரி வந்தாலே அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமிலி. லைக்குன்ற வேர்டு வந்திருக்கா, ஸோ இதனால் வந்து இதை சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது தான். இதை வந்து நம்ம 21 to 26 இந்த பார்ட்டுக்குள்ளே இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்ற கொஷின் இருக்கும். நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது வந்து அலிட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ். எதுக்குன்னா டு கெட் 25 மார்க்ஸ். ஈஸியாக நம்ம 25 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை பாஸ் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் அப்படிங்கிறது மெட்டஃபர். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜுங்கிறது மெட்டஃபர். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் லைக்குன்ற ஒரு வேர்டு வந்திருக்கனால இது சிமிலி. அண்ட் சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன். இதுவுமே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொஷினில் கேட்குறாங்க. இது வந்து மெட்டஃபர். யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ராம்டு ராட்டிஸ்பர்ன் அப்படிங்கிறது சினக்டோக். இதுவுமே வந்து உங்களுக்கு பழைய கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் தான். ஸோ அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அலிட்ரேஷனுங்கிறது கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகணும்னா அலிட்ரேஷன் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அலிட்ரேஷன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய லைனில் 2 வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக இருந்தால் அதான் நம்ம வந்து அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எ லிட்டில் விக்கெட் கேட் அப்படின்றதில் எது அலிட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் கீழே எழுதி 2 வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக இருக்கணும். அதுதான் வந்து அலிட்ரேஷன்னு சொல்கிறோம். விக்டு ஆர் விக்கெட் இதில் இருக்கக்கூடிய டபிள்யூன்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இதுதான் வந்து அலிட்ரேஷன். இதை திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஷின் பேப்பரில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அது கண்டிப்பாக வந்து 1 மார்க் நம்ம எடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஷின்லேயும் பாருங்கள், கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா இதில் வரக்கூடிய கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் அப்படி எழுதிட்டு இருக்கக்கூடிய சியை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அலிட்ரேஷன் எழுதி கிரிம்சன் கிளஸ்டர் அப்படின்ற வேர்டை எழுதணும். ஸோ டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். இதில் வந்து நீங்கள் 2 சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வை மட்டும் எடுத்து எழுதக்கூடாது. ஸ்ட்ரைவ், சீக் அப்படின்ற வேர்டை எழுதணும். ஸ்ட்ரைவில் எஸ்,
சீக்லேயுமே வந்து எஸ் இந்த வார்த்தை தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ இப்போ வித் ஒரே சென்டென்ஸில் நமக்கு வித்தோ தட் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் சேமாக தான் இருக்கும். அதுக்காக அதை வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு நம்ம எழுதக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் ஆர் சீக் இந்த வேர்டு தான் வந்து நமக்கு அலிட்ரேஷன் வேர்ட்.